ஜிஎஸ்டி புதிய வரி சீர்திருத்தம் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் அனைத்து நிறுவன கார்களின் விலை 10,000 முதல் 60,000 ரூபாய் வரை குறைந்துள்ளது. மதுரையில் இருந்து எமது செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிடும் தகவல்களை கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். இப்ப ஜிஎஸ்டி புதிய வரி சீர்திருத்தத்தினால கார்களுடைய விலை அப்படிங்கிறது ஏகத்துக்கும் குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது தகவல்கள் முகமா நமக்கு தெரிய வருது. இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ஜிஎஸ்டி 2.0 இந்த ஜிஎஸ்டி வரியானது இன்று முதல் அமலுக்கு வருகிறது. குறிப்பாக வியாபாரிகள், குறிப்பாக ஏற்றுமதியாளர்கள், பொதுமக்களுக்கு சுமையை குறைக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா 4 அடுக்களாக இருந்த இந்த ஜிஎஸ்டி என்ற சேவை மற்றும் இந்த வரியானது தற்போது 2 அடுக்குகளாக மாற்றப்பட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 5, 12, 18 மற்றும் 28 என 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரியானது தற்போது 5, 18 என 2 அடுக்குகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் வாகனங்கள் என அனைத்து பொருட்களினுடைய விலையானது குறைந்திருக்கிறது. தற்போது நம் மதுரை இருக்கக்கூடிய ஒரு கார் ஷோரூம் தான் இருக்கும். அந்த காரின் விலையானது பார்த்தீங்கன்னா சுமார் 10,000 60,000 வரை ஒரு காரின் விலையானது குறைந்திருக்கிறது. இதன் விளக்கத்தை தற்போது நம்முடன் விரிவாக்கமாக இந்த காரின் மேனேஜர் அவர்கள் கூறுவார். இந்த ஷோரூமோட மேனேஜர் சொல்லுவாங்க. சார் வணக்கம். பொதுவாக இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டி 2.0 அமலாயிருக்கு. இதை நீங்க எப்படி மக்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் இருக்கு? பொதுவாக ஒரு காருடைய விலை எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அரசு நம்ம ஜிஎஸ்டி குறைச்சதுனால இப்போ சப்-4 மீட்டர்னு சொல்லுவாங்க, அதை 1.2 லிட்டர்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அது ஸ்மால் கார்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் 28% இருந்துச்சு. இப்போ 11% கொடுத்துருக்காங்க. அது 11% கொடுத்ததுனால ஒவ்வொரு வண்டியோட விலை எவ்வளோ குறைஞ்சிருக்கும்னா, இப்போ பலினோ வண்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 86,000 ரெடியூஸ் ஆயிருக்கு. அதுக்கு இக்னிஸ் வெஹிக்கிள் இருக்கு, அதோட விலை பார்த்தோம்னா 70,000 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அதுக்கு பிரான்ஸ் வெஹிக்கிள் இருக்கு, அதை பார்த்தீங்கன்னா 1,17,000 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அது மாதிரி நம்ம இதில் இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா மிட் சைஸ் வெஹிக்கிள் இருக்கு, 1.5 லிட்டர். அது கிராண்ட் விட்டார சொல்லுவாங்க. அது 40% இருந்தது, இப்போ 5% குறைஞ்சிருக்கு. ஸோ 1 லாக் வரைக்கும் நம்மளுக்கு 1,07,000 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால என்ன வருதுன்னா, நம்மளோட சேல்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு 6 இயர் 4 இயர்ஸ்க்கு பிஃபோர் என்ன ரேஞ்ச் இருந்துச்சோ அது திருப்பி ரிவைஸ் ஆயிருக்கு. ஒரு 6 டைம்ஸ் 7 டைம்ஸ் நம்மளுக்கு கூடி இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் முன்னுக்கு என்ன விலை இருந்துச்சோ அது அப்படியே குறைஞ்சிருக்கு. சரிங்களா? இதனால இப்போ என்ன ஒரு விஷயம் அடிஷனல்னா, எங்களோட சேல்ஸ் க்ரோத் எவ்வளோ ஆயிருக்குன்னா, இதே அட் ப்ரெசென்ட் செப்டம்பர் மாதம் 2024 பார்த்தீங்கன்னா 74 வெஹிக்கிள் எங்களுக்கு சேல்ஸ் ஆகிருந்தது. இப்போ பார்த்து